அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காணொளியில் பஞ்சமுக நந்தீஸ்வரர் ஆலயத்தின் சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக பாகம் 2 காண்போம். இது வாணியம்பாடியிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்தில் மாதக்கடப்பா எனும் இடத்தில் வீராணம் மலையின் மேல் அமைந்துள்ளது. இந்த பஞ்சமுக நந்தீஸ்வரர் ஆலயம் வெளியுள்ளதற்கு அவ்வளவாக தெரியவில்லை. இதை 2010 வருடங்களுக்கு முன்பு நாம் சென்றபோது இந்த காட்டு வழி பாதைகளை வழியாக போக வேண்டியிருக்கிறது. இந்த காட்டு வழியில் போகும்போது மிகவும் 10 வருடம் முன்பு எந்தளவுக்கு ரோடெல்லாம் கிடையாது, மண் ரோடு தான் இருந்தது. இப்பொழுது அழகாக இங்குள்ள இந்த வீராணமலை மேல் உள்ள தக்கான பகுதிகள், அதே தட்டையுள்ள பகுதிகளிலிருந்து அழகாக விவசாயம் வந்து விட்டது. அந்த ரோடு தான் பார்க்குறீங்க. இதுதான் மாதக்கடப்பா ஊர். இந்த மாதக்கடப்பா ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு மேலே மண் வழி பாதையை தான் சொல்லணும். இப்போவும் சென்றால் இந்த பஞ்சமுக நந்தீஸ்வரர் ஆலயம் மலையின் மேல், மலைக்கோட்டையின் மேல் அமைந்துள்ளது. இதை ஆதி காலத்தில் நந்திபுரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதன் காலம் நந்தர்கள் காலத்திலிருந்து வருகிறது. இதை வரலாற்று ரீதியாக வரும் காணொலியில் காண்போம். எனவே நந்தர்கள் காலத்திலிருந்து இந்த நந்தீஸ்வரர் ஆலயத்தில் தொடர் இருப்பது என்பதை உணர்த்துகிறேன். இங்கு செல்லும் வழியில் அப்பே காப்பு காடுகள் இருக்குது, காரப்பட்ட காப்பு காடு என்று இருக்கிறார்கள். இங்கு பார்த்தால் மலை மேல் 6 சென்ற தடயங்கள் உள்ளது. எங்கு பார்த்தால் மணல் இருக்குது மலை மேலே. எனக்கு அதிசயமாக இருந்து எப்படி மலை மேல் மணல் வரும். அப்படியே கொஞ்சம் முன்னே சென்றால் ஒரு ஓடை மாதிரி இருக்குது. ஓடையில் போட்ட ஏரி மாதிரி தண்ணீர் இருக்கிறது. அதுக்கப்புறம் சென்று பார்த்து கொஞ்சம் தூரம் போனால் மலை அப்படியே முடிந்து சரிவு ஏற்படுகிறது. ஆனால் இது ஒரு மலை மேலே ஒரு ஆறு ஓடியதற்கான ஒரு நீண்ட நெடிய தொலைவில் வந்து மணலை பார்க்க முடியுது. தற்போது மணல் இருக்கிறது பாருங்கள். இந்த மணல் சார்ந்த பகுதியில் தான் வந்து இந்த நீரோடை, ஏரி பாருங்கள், எல்லாம் மணலாக தான் இருக்குது. இந்த காட்டிலே பாருங்கள், எல்லாம் மணல் தான் இருக்குது. கையில் எடுத்தேன் கொஞ்சம் லைட்டாக தோண்டாவே மணல் வருது. அதன் கலரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இத்தகைய இயற்கை சூழல் வாழ்ந்த நிறைந்த பகுதிகளில் இந்த பஞ்சமுக நந்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இது செல்வதற்கு அழகாக பஸ் வசதி வாணியம்பாடியிலேருந்து இருக்கிறது. விளக்கத்திமனை பேண்டா போயிட்டு அங்கேருந்து போகலாம். மாதக்கடப்பா என்று டைரெக்டாக வண்டி இருக்குது. அது போனால் இன்னும் வந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து போனால் போதும். இது பாருங்கள் மண் பாதைகள். இந்த மண் பாதை வழியே போனால் எதிரில் திரு மலையில் தான் வந்து நந்தீஸ்வரர் மலை. அது எதிர்த்தாப்புல ஒரு சிறிய குன்று இருக்கிறது. இது ஒரு கோட்டை போன்ற அமைப்பு. இந்த 2 மலைகளுக்கிடையே கோட்டை போன்ற அமைப்பை கொண்ட கற்களை கொண்ட கோட்டையை தற்போதும் காண முடிகிறது. கொஞ்சம் சிதிலமடைந்து உள்ளது. தற்போது அந்த கோட்டை அமைப்பு உள்ளது. இது மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம். இந்த இடத்தை வருவதற்கு என்றால் பல மலைகளை கடக்க வேண்டும். காவேரி, பாலாறு 2 நதிகளை கடக்க வேண்டும். துணை நதிகளை கடக்க வேண்டும். ஆந்திராப்பிலிருந்து வர வேண்டால் பல சொர்ணமயி ஆறு, இன்னும் பல ஆறை கடக்க வேண்டும். எனவே இது ஆறுகளை கடந்து வந்தால் மலையில் இருக்குது. மலையெல்லாம் வந்து சென்ட்ரல் ஏறி வந்தது தான் இந்த நந்திமலை இருக்குது. எனவே இது அரசர்களின் பாதுகாப்பு இடமாக உள்ளது. இங்குள்ள மலையில் அந்த கால நந்தி ஆண்ட மன்னர்கள் கோயிலை கட்டியுள்ளார்கள். அந்த கோயில் செல்வதற்கான படிக்கட்டுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கிருந்து படிக்கட்டு கிட்டத்தட்ட வந்து அப்படியே இந்த படிக்கட்டில் ஏறி போகிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். நிதானமாக ஏறினீங்களா கூட. அழகாக படிக்கட்டு இருக்குது. அப்படியே படிக்கட்டு கடந்து போனால் இந்த பாறையில் அழகாக வந்து டேப்பராக இருக்குது. இந்த பாறையில் சரிவான பாறையில் ஏறி போகலாம். இந்த பாறைகளை பார்த்தால் பழங்காலத்தில் எப்போ தெரியவில்லை, இந்த தூண்கள்லாம் கட் செய்து அப்படியே வச்சிருர்கள். பணி முழுமையாக நடைபெறவில்லை. இது எக்காலத்தில் நடைபெறது தெரியவில்லை. அப்படியே மேலேறி சென்றால் இந்த கோட்டை வருகிறது. இந்த கோட்டையின் வந்து மதில் சுவர்களாக இருப்பதை நீங்கள் காண முடியும். பாருங்கள், இந்த கோட்டையில் வந்து நுழைந்த உடனே லெஃப்ட் சைடில் போனால் ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்கிறது. இந்த குகை அமைப்புலேருந்து அப்படியே நீங்கள் கீழே இறங்கி போகிறதுக்கும் ஒரு எமர்ஜென்சி ரூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வந்து பின்பகுதியில் செல்கிறது. கோயிலுக்கு பின்பக்கத்தில் அந்த பகுதியில் ஒரு கேட்டு போட்டுருக்காங்க. அந்த கேட்டை கடந்து உள்ளே சென்றால் அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 முதல் 2000 படைவர்கள் தங்கும் அளவிற்கு அந்த மலை மேலே அழகான ஒரு பகுதி உள்ளது. அதெல்லாம் தற்போது புல்வெளியாக உள்ளது. அந்த பகுதியில் ஒரு சுனை உள்ளது. அங்கே நீர் உள்ளது. இங்கே பக்கத்தில் முருகன் கோயில் உள்ளது. இந்த முருகன் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பள்ளம் பாருங்கள், சுனைகள், அங்கே நீர் இருக்குது. அப்போ அந்த மலை மேலே நீர் வசதி இருக்குது. அழகான இருப்பிடம் தங்குவதற்கான பெரிய ஒரு 1000 பேர் உட்கார இருக்கிற அளவுக்கு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு ஜஸ்ட் மேலே இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அமைத்திருக்கிறார். அப்போது கோயில் அமைந்த இடம் மேல் பக்கம் என்றால் அது கீழ்ப்பக்கத்தில் இந்த அமைவிடங்கள் இருக்குது. இங்கே வந்து ராஜாக்கள் தங்கியிருக்கலாம், அவருடைய சேனைகள் முக்கியமான பாதுகாவல் தங்கியிருக்கலாம். இது அப்படியே கடந்து மேலே சென்றால் கோயில் வருகிறது. இது அம்பாள் கோயில் இடிந்த நிலையில் உள்ளது. இதைதான் தற்போது கட்டி கொண்டு வருகிறார்கள். இதை விஜயன் என்பவர் வாணியம்பாடியில் இருந்து கட்டுகிறார். இவர் பஞ்சமுக நந்தீஸ்வரர் ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதன் மூலம் இந்த ஆலயத்தை கட்டி கொண்டு வருகிறார். இதற்கான பொருட்களை எல்லாம் நீங்கள் வந்து இங்குள்ள இந்த
கழுதை என்று சொல்வார்கள். இந்த கழுதை மேலே வைத்து தான் கீழிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கழுதை மேலே வைத்து தான் எல்லா பொருளையும் கொண்டு வரணும். இப்போ அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. பழைய காலத்தில் இருந்து யானைகளை கொண்டு வந்தார்கள் தெரியவில்லை. தற்பொழுது கழுதை மேலே வைத்து தான் எல்லா பொருட்களையும் செங்கல், மணல் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வந்து இந்த ஆலயத்தை புனரமைத்துள்ளார்கள். 10 வருடங்கள் முன்பு சென்றபோது இந்த ஆலயம் என்ன கண்டிஷன் நான் ரொம்ப சொல்லியிருந்தேன். உள்ளே போக முடியாது, அசுத்தங்கள் நிறைந்திருந்தது, ஒவ்வால் நிறைந்திருந்தது, ஒரு புழு பூச்சிகள்லாம் இருந்த மாதிரி இருந்தது. இப்பொழுது வந்து அழகாக க்ளீன் செய்து அதெல்லாம் புனரமைத்து இந்த விஜயன் என்பவர் பல்வேறு இடங்களில் நன்கொடை பெற்று இந்த கோயில் அழகாக புனரமைத்துள்ளார். இந்த கோயிலின் கருவறையை தற்போது காண்கிறீர்கள். இந்த கோயில் உள்ள லிங்கம் என்பது ஒரே கல்லாலான செய்யப்பட்ட ஆவணப்பாடை கொண்டது. எனவே இது பழமையான லிங்கம். இந்த பழமையான தான் இந்த கல்வெட்டே இருக்குது பாருங்கள். இந்த கல்வெட்டு வந்து சிந்து சமவெளி நகரத்துக்கு முற்பட்ட கல்வெட்டு. கோடு போட்ட அந்த ஆதி காலத்து மனிதனுக்கு குறியீடு கூட இல்லை, கோடாக போட்ட ஃபஸ்ட்டு குறியீடு வந்த காலம் 1, 2, 3 சொல்லும் விதமாக இருந்த காலம். இது மிகவும் தொன்மையான காலம், அதாவது எழுத்துக்கள் உருவதற்கான காலம். இதுக்கு பிற்பாடு இங்கு இன்னொரு கல்வெட்டு கோயில் உள்ளே போனால் இருக்குது. அங்கே வந்து உத்தம சோழன் பேர் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த கல்வெட்டு எனக்கு காண கிடைக்கவில்லை. ஸோ அந்த கல்வெட்டு கிடைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த கல்வெட்டு உத்தம சோழன். அப்போது நந்தீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், பல்லவர்கள் இதை ஆண்டிருக்கிறார்கள், அதுக்கப்புறம் சோழ மன்னர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ இத்தனை பேர் கடந்து வருவதென்றால் இது கிட்டத்தட்ட இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 24,000 வருடங்களுக்கு முன் வழிபாட்டிலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 to 15 வருடங்களுக்கு முன் நந்த மன்னர்கள் ஆட்சியில் இந்த கோயிலை கட்டியிருக்க வாய்ப்பில் இருக்குது. அதற்கு பிறகு இந்த கோயில் படிப்படியாக முகமண்டபம்லாம் கட்டப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த கோயிலை பார்த்தா ஜாயின் பண்ணியிருக்காங்க. கருவறை இருக்குது, இந்த கருவறைக்கு அப்புறம் முகமண்டபம், அதுக்கு சைடில் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி. அப்போ பல்வேறு மன்னர் காலத்தில் இந்த கோயில் படிப்படியாக முன்னேறமாக கட்டப்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் தெரியும், இந்த கட்டமைப்பு தெரிகிறது. அதுக்கப்புறம் அம்பாள் கோயில் இருக்கிறது. அந்த அம்பாள் கோயில் தான் நம்ம பார்த்தோம். இங்கே பார்த்தால் முருகருக்கு ஒரு தனி சன்னதி அழகாக பெருசாக இருக்குது. ஈவன் சிவன் சன்னதி முருகன் சன்னதிக்கு நிறைய இடம் ஒதுக்கியிருக்காங்க. அப்போது பல்லவர் காலத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பதை இதுவும் விளங்குகிறது. நந்தர் காலத்தில் நந்தீஸ்வரர் வந்திருக்கிறார். அதை பக்கம் ஒவ்வொரு மன்னர்கள் வந்தபோது பல மன்னர்கள் வந்து 4 நந்திகளை இங்கு வந்து பிரதி செய்தார்கள். இதன் மூலம் எத்தனை மன்னர்கள் இந்த பகுதி ஆண்டுனர் என்பதை இந்த கோயிலின் விரிவமைப்பை கொண்டு அறிய முடிகிறது. இத்தகைய பழமையான கோயில் ஏனும் உலகத்திற்கு தெரியாமல் போய்விட்டது. இதன் ஹிஸ்டரி வந்து மிகவும் தொன்மையானது. எனக்கு தெரிந்து உலகின் தொன்மையான சிவன் கோயில் இதுவும் ஒன்று. ஜமுனாமத்தில் இருப்பது நம்பர் 1 நினைக்கிறேன். அதுக்கடுத்து 2வது பழமையான சிவன் கோயில் இதுதான். இதுக்கப்புறம் எல்லா கோயிலும் உருவாகியிருக்கும் என்பது அடியனின் கருத்து. ஏன் என்ன உத்தரகோசை மங்கை எல்லாம் சொல்வார்கள். உத்தரகோசை மங்கையோட மிகவும் பழமையானது. உத்தரகோசை என்பது கொஞ்சம் வாழ்வியல் முன்னேறிய பிறகு சிவன் தெற்கு நோக்கி சென்றபோது உருவாகிய வாழ்வியல் அமைப்பை கொண்டது. இது வந்து அதற்கு முந்தைய காலகட்டம். எனவே இது மிகவும் பழமையான கோயில் என்று நான் கூறுகிறேன். இத்தகைய பழமையான கோயிலை வாருங்கள், கண்டு தரிசனங்கள். இது உலகின் தொன்மையான பழமையான சிவன் கோயில். இது 2வது கோயில் என்பது அரியன் கணிப்பு. இங்கு வந்து அழகான மலைத்தொடர்கள். நீங்கள் வீராணமலையிலிருந்து ரசித்துக்கொண்டு ஏர்ஃபின் பென் சொல்லி அழகாக இயற்கை ரசித்துக்கொண்டே செல்லலாம். மேலும் அழகாக இயற்கை மேலிருந்து மலையில் இயற்கை அழகாக மிகவும் அழகாக உள்ளது. இங்கிருந்து மலைத்தொடர் அடுக்கடுக்கான நல்லா ஒன்று காணுங்கள். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.